லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதனால தான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே இரட்டிப்பாக இருந்துட்டு வருது. மேலும் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக சுபாஸ்கரன் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அனிருத் வழக்கம் போல மியூசிக் போட்டிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்றிருக்க கதாபாத்திரம் ரொம்ப சேலஞ்சிங்கான கதாபாத்திரம். அதாவது ரிட்டையரான போலீஸ் அதிகாரியா போலீஸில் நடக்கிற மற்றும் ஸ்கூல்ஸில் நடக்கிற என்னென்ன தவறுகள், என்னென்ன ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க, இதை மொத்தத்தையும் வெளிக்கொண்டு வரும் விதமாக தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அக்டோபர் 30 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வரும் நிலையில் இன்னுமே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்டேருந்து வரல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சிவகார்த்திகேயன் மோத போகிறதா ஒரு அன்அஃபிஷியல் தகவல் வந்திருக்கு. அன்அஃபிஷியல்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனால் அக்டோபர் 31 அமரன் படம் ரிலீஸ் ஆகுது. இதனால் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டாரை குருவாக ஏற்றுக்கொண்ட நம்ம சிவகார்த்திகேயன் குருவோடையே மோத போகிறாருன்றது தான் மிகப்பெரிய கோலிவுட் டாக்காக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிகப்பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஷூட்டிங் அதில் சக்திராஜும் மற்றும் ஸ்ருதிகாசனும் இணைஞ்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் கூடிய விரைவிலே இந்த படத்தோட அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வெளிவரும். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2ல நடிப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து மாரி செல்வராஜ் அப்படின்னா சங்கர், இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா கால் ஷீட் கொடுக்க போறாராம். சங்கர் அவர்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, வேல்பாரி நாவலை நான் ரஜினியை வச்சு எடுக்க போறேன், இந்த படத்தை 2 பாகங்களாக எடுக்க போறேன்னு ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 3.0 எடுப்பேன் அப்படின்னு டாக் போயிட்டு இருக்கு. ஆனால் எந்த ப்ராஜெக்டை முதல்ல கையில் எடுப்பாருன்றது சந்தேகம்தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க நியூஸ் படி வேல்பாரி நாவலை கையில் எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சங்கர் சமீபத்தில் எடுத்த இந்தியன் 2 படம் அட்ட ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு. இதனால் ரொம்பவே ட்ரோலுக்கு அதிகமாக ஆளாக்கப்பட்டவர் சங்கர். அந்த லிஸ்ட்டில் சங்கர் தான் முதல் இடத்துல இருக்கார். அதனால் லைகா ப்ரொடக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவரோட இணைவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். இனிமேல் சங்கர் எடுக்க போகிற பிரம்மாண்ட படத்துக்கெல்லாம் யார் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் சங்கர் விட போகிறதில்ல, அவரை யாருன்று நிரூபித்து காமிக்க. அதனால் வேல்பாரி நாவலை 3 பாகங்களாக எடுக்க போகிறாராம். கண்டிப்பாக இந்த படம் உருவாகும். சரித்திர பேஸில் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் என்று சங்கர் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காரு. ரஜினிகிட்டையும் அந்த கதை சொல்லிட்டாராம். அது ரஜினிக்கும் பிடித்து போகவே கால் ஷீட் பிரச்சனையால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை எடுக்காமல் தள்ளி போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அநேகமாக தலைவர் 174 இந்த படம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.